கேதுவை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லுவாங்க கேது கெடுப்பாரு சொல்லுவாங்க. ஆனா கேது வந்து இருக்கிறதுலேயே வலிமையான கிரகம் கேது தான். அது நிழல் கிரகம். கேது எதை சார்ந்து இருக்கோ அதுக்கான தன்மையை அவர் கொடுப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேதுவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஒரு ஜாதகத்துல லக்னத்துல கேது இருக்குன்னா அவன் வந்து அமைதியா இருப்பான், தன்மையா இருப்பான். அதே சமயத்துல கருத்து வந்து நுண்ணிய அறிவு இருக்கும் கேது பொறுத்தவரைக்கும். கேது தான் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா? மூளையில ரெக்கார்ட் ஆகுது, மெல்லிய கோடு வரும். அதாவது நீ வந்து கிரே கலர்ல வரும். அந்த கோடு தான் கேது. கேது தான் மெமரி. கேது பொறுத்தவரை எல்லாம் வந்து சரியா. கேது வந்து கர்மாவை கலைப்பார். நமக்கு இருக்கிற கர்மாவை கலைச்சு எடுப்பார். அப்ப லக்னத்துல கேது இருக்குன்னா லக்னத்தை அந்த தன்மை கொடுக்கும். அந்த கேது எந்த கிரகச்சாரம் சூரியனோட சேர்ந்து வச்சுங்களேன், சூரியனுக்கு உண்டான கருத்து கொடுத்துருவாரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரும். மதிப்பு இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும். அப்பா பொண்ணு பேசிக்க மாட்டாங்க, பொண்ணு அடிச்சுப்பாங்க. இந்த ரெண்டு இலையில ஏதாவது ஒரு இலையில இருப்பாங்க. ஒருவேளை சந்திரன் கேதுவோட சார்ட்டு வச்சுங்க, சந்திரன் கேது கூட இருக்காங்க. அவங்க மனநிலையில வந்து அப்பப்போ மாற்றம் வரும். ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது அவங்களால. தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்ல முடியாது. அவங்க கிட்டத்தட்ட ஆஃப் மைண்ட், அரை பைத்தியம் சொல்லலாம், அந்த மாதிரி லெவலில் தான் இருப்பான். அடுத்து கேது வந்து செவ்வாயோட சேரும்போது, கேது செவ்வாய் இணையும் போது சகோதரர்கிட்ட அந்யோன்யம் இருக்காது. அடுத்து அவனுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். கேது செவ்வாய் ரத்தம் இருந்ததுனால பிளட் கிளாட் ஆகுது, பிளட்ல பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து செவ்வாயோட சேர்ந்து வரும். அது அந்த எந்த பாவத்துல இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்து புதன் அப்படின்றது கேதுவோட இணையும் போது நுண்ணறிவு. புதன் வந்து புத்திக்காரர்கள் சொல்லுவாங்க. நுண்ணறிவு அதிகமா இருக்கும். அந்த கேது புதன் இணையும் போது தான் ஒரு சில ஜோதிடத்துல வந்து நல்ல ஒரு பதில கொடுக்கறது வர்றதுக்கான கேது புதன் இணைவு. அடுத்து குருவும் கேது இணையும் போது ஒரு லெவல்ல அந்நிய பணம் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு கேது இணை வந்து அவங்க புத்திசாலியாவும் இருப்பாங்க, பாக்குறதுக்கு டாம்பிங்காவும் பெரிய லெவல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல கடன் பிரச்சனை இருக்கும். நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை இருப்பான். ஏன்னா குரு கேது இணைவு நிறைய பணம் இருக்கும், அதே சமயத்துல வந்து பிரச்சனையும் கொடுக்கும். அது வந்து அவங்க கர்மாவை கலைச்சது. அடுத்து சுக்கிரனோட கேது சேரும்போது சுக்கிரன் சார்ந்து பார்க்கும்போது பெண்கள் இடத்துல அட்டாச்மெண்ட் இருக்காது, பெருசா ஒன்றும் ஈடுபாடு இருக்காது, உலக வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு இருக்காது. ஏதோ கடமைக்கு வர்றது போறது இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அடுத்து சுக்கிரன் எடுத்து சூரியன் பார்த்தாச்சு. சனியோட கேது சேரும்போது அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் கரெக்டா நடந்துப்பாங்க. அவங்க பற்றுதல் அற்ற வாழ்க்கை வாழ்வாங்க. துறவு, ஒரு பற்றின்மை, தாமரை இலை தண்ணி மாதிரி. அது ஒரு அந்த கேது வந்து இருக்கிற பாவத்தை பொறுத்து இருக்கு. ஒரு லக்னத்துல இருக்கும்போது அவன் சுத்தமா துறவி வச்சுட்டு வந்துருவான். அதே 2ஆம் வீட்டுல இருக்கும்போது அவனுடைய பேச்சு அதாவது வெட்டு ஒன்று கரெக்டா பேசக்கூடியதா இருப்பான்.